பென்ஷன் நிதி உதவி நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி 2000 இருந்தது 3000 உயர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு பேர் கலைஞர்களுடைய பென்ஷன் அமைப்பு மனுக்கள் வந்துட்டு இருந்து அதில் பரிசு 500 பேர் அனுப்பிச்சுட்டு போட்டோம். அப்போ சொன்னாரு, எவ்வளவு மனுக்கள் வந்திருக்குன்னாரு. ஒரு 2500 மனுக்களுக்கு மேல வந்திருக்கு. எல்லாமே தகுதி உள்ளதாக இருக்கிறதா, எல்லாமே கஷ்டப்பட கிடைக்கிறதா, அவ்வளவு பேரும் கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கலைஞர்களுக்காக இதில் இப்போ நாங்கள் தமிழ்நாடு எழுச்சி நாடாளுமன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியங்களுக்கும் நான் தலைவராக இருக்கின்றேன். தமிழ்நாடு எழுச்சி நாடாளுமன்றத்துடைய செயலாளராக அம்மையார் இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, அடிப்படையில் இந்த கலைஞர்கள் படுகிற குடும்பங்களை உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வர் சொல்லும்போது அவ்வளவு அருமையாக அந்த முறையை செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றத்தினுடைய பணிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இப்படியெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் நடிகர் நடிகைகள் இயற்கை நாடாளுமன்றத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? நீங்க அவங்களுக்கு தைரியமாக கௌரவிக்கிறீங்க, மரியாதை செய்றீங்க, எல்லாம் செய்றீங்க. அவங்க இந்த அமைப்புல இதுல எது செய்யணும் நீங்க எதிர்பார்க்க இல்ல. இது தமிழ்நாடு இயற்கை நாடாளுமன்றம் அதனால இந்த அரசு சார்ந்ததுல அரசின் மூலமாக கலைத்துறைக்கும் துறைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசின் மூலமாக மன்றத்தின் வழியாக திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை. அதனால அவங்க செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க செய்யறது தாராளம். கலைஞர்களுக்காக உதவி செய்ய சொன்னாங்கன்னா எதிர்பார்ப்போம். ஒண்ணு இல்லை, இப்போ நாங்கள் 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறோம். இவங்க கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை பாடப்படாதவங்க, கலை நிகழ்ச்சிகள் செய்தவர்கள். இவருடைய கணவன் மிகப்பெரிய சேவையாளர். நான் உங்களுக்கு தெரியும் 40-45 வருஷமா செய்வாங்க நாடகத்தில் இருந்தேன். அதனால இதனுடைய பேசிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7 லட்சம் கலைஞர் இருக்காங்க. முறைப்படுத்தாம கரெக்டா கணக்கெடுக்காம பார்த்தா தோராயமா 7 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல வாரியத்துல நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்துல 50,000 பேர் தான் இதுவரை உறுப்பினர் ஆயிருக்காங்க. இத வேகமாக உறுப்பினர்கள் நிறைய சேர்த்தா தான் அவங்களுக்கு அரசின் மூலமான திட்டங்களை செயல்படுத்த முடியுது. இப்போ நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது பாருங்க, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குதுன்னா, தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கணும், டிஆர்ஓ கையெழுத்து வாங்கணும், ஆர்ஐல கையெழுத்து வாங்கணும். இப்படி எல்லாருமே போய் சுற்றி வரும்போது அந்த கலைஞர் கைதாகிடுது. அவங்க பென்ஷன் போய் சேர்றது கஷ்டமா இருக்கு. அதையும் அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு குழு நியமித்து தேர்ந்த கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் ஒரு குழு இருந்து, இந்த குழுவில் அந்த கலைஞரை பார்த்தா இவன் உண்மையான கலைஞர், இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு நிதி உதவி கொடுக்கலாம், கொடுத்தா உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் உருவாக்கிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. கலைமாமணி கடந்த ஆண்டுகளில் கலைமாமணிக்கு நிறைய சீர்கேடுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய பேர் வழக்கு பண்றதுக்கெல்லாம் போனாங்க. 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் கொஞ்சம் குறைச்ச எண்ணிக்கை நிறைய இருக்குது. ஆண்டுக்கு 30 பேர் அதில் மத்திய கலைஞர்கள் மத்தியில் வெறும் திரைப்படம் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கு, பாடல் இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்த வாய்ந்த கலைஞர்களுக்கு இந்த அரசு சின்ன திரை கலைஞர்களுக்கும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு.
சிஎம் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் எல்லா ஜென்ரேஷனையும் வந்து 95 வயதுக்காரரும் வந்து கலைமாமணி பார்க்குறாரு, அனிருத்தும் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் டுகெதர் எல்லாருக்கும் நாங்கள் இவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கோம் சிஎம் அடிக்க சொன்னாங்க. இன்னும் இப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் இன்னும் தர வேண்டியிருக்கோம். அதையும் சீக்கிரம் பிப்ரவரி ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள அரசு சிஎம் டிசைட் பண்ணி தேதி புத்தகம் அதையும் கொடுத்துருவோம். அந்த 2 வருஷம் பேலன்ஸ் அதையும் கொடுத்துருவோம். எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனிருத்துக்கும் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது ஸ்டண்ட் டைரக்டர் சூப்பராக வாங்கவே அவர் 40-50 காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அவர் பசங்கள்லாம் அவங்க சந்தித்து அங்க இருக்க பிரச்சனைகளை அந்தந்த மாவட்டங்களில் கலைஞர்களை வர வச்சு பேசி அரசு கொண்டு வந்து அதை வந்து நிவர்த்தி செஞ்சுட்டு நல்லபடியா போயிட்டு இருக்கு. நிறைவா இருக்கு. 2500 பேர் சிஎம் எல்லாரும் பார்த்து எல்லாரும் கொடுத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. எந்த மாதிரி இருந்தது யார் 2500 யார் பேசும்போது சிஎம் நேரத்தில் மீட் பண்ணும்போது கூட எவ்வளவு லட்சம் கேட்டாங்க, 2500 மேலே இருக்குது. அப்போ எல்லாரும் கொடுத்துருங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நாட்டுப்புற கலைஞர்கள், நாடகங்கள், திரைக்கலைஞர்களாக கூட நலிவு நிலையில கஷ்டப்பட்டவங்க
தொழில் அது ஒரு பயனுள்ள விழாக்கள் தோறும் நீங்க அவங்களுக்கு வேற விழா அவங்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அதுதான் நீங்க இருக்கீங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் அரசுடைய நிகழ்ச்சி எல்லா துறையில வர நிகழ்ச்சி அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்றது. இன்னொரு செய்தி என்னன்னா எல்லா கலைஞர்களும் அது தமிழகத்தவர்கள் வந்து இந்த பாரம்பரிய மிக்க கலை வந்து வேணும் பத்திரப்படுத்தணும் அப்படின்னு அதுக்காக வந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி தாக்கல் செய்து கொடுக்கிறது. அதெல்லாம் வந்து அதனால என்னன்னா அப்ப நாட்டு என்ன ட்ரெஸ் இல்ல இசை கருவிகள் வாங்கி அவங்களுக்கு பணமா கொடுத்து அதை வாங்கி அது ஒரு தனி கலைஞருடைய வாழ்வு சிறப்பதற்கு ஆட்சியருக்கு நாங்கள் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு தடவை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நானும் செயலாளரும் சுற்றி வரும்போது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மாவட்ட துறை அமைச்சர் எல்லாரையும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் தலைமையில மீட்டிங் போடுறோம். அப்போ எல்லா கலைஞரும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது கலைஞர்கள் தான் வர வச்சு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இடம் இருக்கு கவர்மெண்ட் இடம் இருக்கு அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டலாம் வீடு வரணும்னா அது ஆட்சியர் சம்மந்தப்பட்டது கலெக்டர் சம்மந்தப்பட்டது அங்கேயே கலெக்டரை வச்சு கலெக்டர் இது மாதிரி ஒரு வேலையை வந்து சைலண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நண்பர் கேட்டார் என்கிட்ட நீங்க வந்து சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கே அது தெரியணுமே வெளியே அப்படின்னு உண்மைதான். நிறைய பணிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் அமைதியா வந்து அது போயிட்டு இருக்கு. அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்போ வந்து சென்னை சங்கமம் வந்து பண்ணும்போது அது மக்களுக்கு ரீச் ஆகும். பெரிய லெவலில் கலைஞர்களை வந்து சகோதரி கனிமொழி கொஞ்சம் சிறப்பாக அதை செஞ்சு அதுக்காக வந்து அதன் மூலமா நிறைய கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நாங்க தமிழ்நாடு அரசு கலைஞர்களுக்கு அடையாளம் அந்த அடையாளத்தை எல்லாருக்கும் உதவியா இருக்கும். அப்புறம் கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் அவருக்கும் ஒரு துணையாக போகணும் இலவசமாக போகணும் பஸ் பாஸ் எல்லா நிகழ்ச்சியும் கலைச்சங்கம்ன்றது இந்த ஸ்பெசிபிக் பொங்கல் நாலேஜ் இது எங்களுக்கு ஓய்வே கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி ரீச் ஆகல பப்ளிக்குங்கிறது இட்ஸ் அ ஃபேக்ட். இப்படி த்ரோட்டு நடத்திட்டு இருக்கோம். கோயில்கள்ல நடத்துறோம். கோயில் ஒவ்வொரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு தனி அலாட்மெண்ட் இருக்கு. அந்த கோயில்ல போய் பரதக்கலை கிராமிய கலை இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து ஸ்கீம் எங்களுக்கு நடத்திக்கிட்டே இருக்கும். கேப்பே கிடையாது. என்னன்னா இந்த பொங்கல் நடத்துறது ஒரு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் நடத்திருக்கோம். இளங்கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் ஒரு திட்டம். இளங்கலைஞர்கள் ஊக்குவிக்கும் திட்டம். அது வந்து நாடகம் நாட்டிய அது தனியாக கல்லூரி அவங்க அதுல நூல் நல்ல நல்ல நூல் நாடக நூல் பதிவுக்கு ஊக்குவிக்கும் திட்டம் இருக்கு. இது கிட்டத்தட்ட இயல்ல வர நூல் கவிதை கட்டுரை கதை இயல் இசையில வந்து கர்நாடக பாடம் பாட்டு அது வந்து நாடகத்துல வந்து நாடகம் உண்டு. நாடகத்துல வந்து என்னன்னா சென்னை போன்ற நாடகங்கள் நவீன நாடகங்கள் இசை நாடகங்கள் ஸ்ரீவதி பள்ளி திருப்பணம் அந்த கலைகளும் வந்து போற்றப்பட வேண்டும். அதோட சேர்த்து திரைத்துறை சின்ன எல்லாத்தையும் வந்து கூட சமீபத்தில் பழைய நாடகம் என்னன்னா அது பெரிய பெரிய பப்ளிசிட்டி பண்றதில்லை.
சினிமா சின்ன தெரியும், சினிமா புகழ் உச்சி போகும், கீழே வரும், மேலே போகணும். ஆனால் இந்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த தொழிலை விட்டா வேற எதுவுமே தெரியாது, அது மட்டும்தான். அப்போ அதை எவ்வளோ நாள் அப்படின்றது அவங்க. அப்போ அது வந்து அவன் மிஞ்சி மிஞ்சி போடுறான். இயற்கை இந்த ஸ்ரீ ஹரிச்சந்திரா பாடணும். அவன் வந்து 40 வயது 45 வயது வந்து அவன் அவன் ஓய்வு நிலைக்கு வந்தான். அதுக்கு மேல அவன் வந்து அப்போ அந்த குடும்பம் வந்து வந்து முக்காவாசி முடிஞ்சு கிளைமேக்ஸ் ஆரம்பிக்க முதல்ல வந்து படம் முடிஞ்ச அதை அதை காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றப்பதான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவசரம் நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கு பாருங்க, ரிட்டையர்டு அந்த பென்ஷனுக்கான வயது அது வந்து கலைஞர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா 60 வயதுல வந்து ரிட்டையர்ட் ஆகுறது கவர்மெண்டோடது. 60 வயதுல அவங்க இருப்பாங்கன்னா இருக்கு, கலைஞர் வந்து உயிரோட இருப்பாங்க. அதனால இதுக்கு விதிவிலக்கு வரும்ன்றதையும் நாங்கள் கேட்டோம் அரசு. அந்த கலைஞர் வந்து அப்போ ஒரு 50 வயசுல அவங்களுக்கு விதிவிலக்கு தான் அவன் அது பென்ஷனை அரசோட பென்ஷனை வாங்கிப்போம் அப்படின்னு. அப்புறம் கலைமாமணியெல்லாம் தேடி சினிமான்றது மட்டும் நமக்கு தெரியுது. அவங்க அந்த நடிகர்கள் கலைமாமணியை நாங்கள் வந்து 90 வயது 95 வயது இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. கலைஞனை தேடி அவங்க அங்கீகாரம் கொடுக்கும்போது இந்த ஆண்டோட 90 பேர் கொடுக்கும்போது முதல்வர் வந்து ரொம்ப பிஸியாக பல நிகழ்ச்சிகள் இருந்தார். அப்போ முதல்வரிடம் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வந்து 90 வயசு 80 வயசு அவங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக வந்து ஏங்கி தவிச்சாங்க. அவங்க வந்து அரசு என்ன சொல்லிட்டாங்க, வந்து நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்துட்டு முதல்வர் வேறு நிகழ்ச்சிக்கு போறான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை நாங்கள் சொன்ன உடனே முதல்வரில் மற்ற நிகழ்ச்சியோட அவரை வச்சுக்கிறேன், ஒரு கலைஞர் இத்தனை ஆண்டு கழிச்சு ஒரு 80 வயசு 85 90 வயசுல அவன் வந்து அவரை பெற்று கொடுக்குறாங்க. அதை நான் இருந்து தான் கொடுத்துட்டு போகணும். 90 பேருமே இருந்து கொடுத்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் அரசு அயல்நாடுகளில் வந்து நாட்டுப்புற கலைகள் பூரா கரகம் காவடி கிட்டத்தட்ட நாட்டார் கலைகள் சொல்லி நீங்கள் ஒரு புக்கை எடுத்தால் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்த கலைகளே 100 கலைகள் ஒரு 105 கலைகள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான கலைகள் அவங்க வெளிநாட்டில் விரும்புறது எது என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து கொண்டு போகிறோம். இன்னொன்று அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகிற பொருட்கள் இருக்கு பாருங்க, இப்போ கட்டைக்கால் ஆட்டம் இருக்குன்னு அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் சிரமம் பார்ப்போம். அது மாதிரி இல்லாமல் மற்ற கலைஞர்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை அங்கேயே தயார் பண்ணோம். இப்போ என்னென்ன வெளிநாட்டுக்கு போகிறப்ப வெளிநாட்டில் வந்து அங்கே தயாராக இருக்குது குடும்பங்கள், நம்ம தமிழ் குடும்பங்களை வந்து பிள்ளைங்க அவங்களாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் இங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கலைஞர்கள் வர சொல்கிறாங்க. இந்த கலைஞர்கள் மூலமாக அங்கே அவங்க வந்து இது பள்ளி ஸ்கூல் மாதிரி நடத்தி ஒரு 3 நாள் வந்து நாட்டியங்கள் கிராமிய கலைகள் கரகம் காவடியெல்லாம் வச்சு அவங்க ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகள் வந்து அதே மாதிரி மாநிலங்களுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் நாட்டுப்புற கலைகளை கொண்டு போகணும். அங்கே இருக்க கலைகளை அது மாதிரி அது மாதிரி மறைத்த கலைஞர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு குடும்ப பராமரிப்புக்கு இந்த அரசு நம்ம அரசு வந்திருக்கிறோம். 25,000 ரூபாய் குடும்ப பராமரிப்பு நிதி வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கலைமாமணி விருது வாங்கி கலைமாமணி விருது வாங்கியவனா நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கலைமாமணி விருது வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நலிவுற்ற கலைஞர்களுக்கு 50,000 ரூபாய் முன்னாடி வழங்கி இருக்குது. அதை நம்முடைய முதல்வர் 1 லட்சம்
மேடையில் வந்து மேக்கப் போட்டு ஆடுறாங்க அப்படின்றது பின்னாடி அவங்களுடைய பேக் சைடு அது எந்த நாள் நிச்சயம் முழுக்க உணரப்படும். அந்த அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக நாங்கள் நோட் பண்ணி கவர்மெண்ட்டில் சொல்லுவோம், முதல்வர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க அதை மிக சிறப்பாக வந்து எல்லாமே செய்வாங்க. அதில் வந்து எத்தனையோ பணிகளுக்கு இடையில இந்த கலைக்கு மிகப்பெரிய முன்னுரிமையை இந்த அரசு முதல்வர் அவர்கள் கொடுத்து வராங்க. அது எந்த நேரத்தில் நாங்கள் கேட்டாலும் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு இது இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் சிறப்பாக சார் ஒரு கேள்வி. விஜய் நடித்த ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகும் தொடர்ந்து சிக்கல் இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, இந்த வழக்கில் அந்த தலையிட